பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். மேற்கு வங்க சட்டசபை தேர்தலில் 207 தொகுதிகளை கைப்பற்றி பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெற்றது. 80 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றிய திரிணாமுல் காங்கிரஸ் படுதோல்வியடைந்தது. அக்கட்சியின் 15 ஆண்டு கால ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது. இந்த தேர்தலில் பவானிபூர் தொகுதியில் மம்தாவை எதிர்த்து போட்டியிட்டு 15,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுவேந்து அதிகாரி வெற்றி பெற்றார். இவரது நேர்முக உதவியாளர் சந்திரநாத் ராத் வயது 42 அடையாளம் தெரியாத நபர்களால் நேற்று முன்தினம் இரவு சுட்டுக் கொல்லப்பட்டார். காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த அவரை பின்தொடர்ந்த நபர்கள் துப்பாக்கியால் சுட்டனர். தலை, மார்பு, வயிற்று பகுதிகளில் குண்டு பாய்ந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் இருந்தார். சந்திரநாத் ராத்தின் டிரைவர் படுகாயமடைந்தார். கொலையாளிகள் தப்பிச் சென்ற நிலையில் அவர்கள் விட்டுச் சென்ற காரை பறிமுதல் செய்த போலீசார் விசாரிக்கின்றனர். இதுகுறித்து போலீசார் கூறியதாவது: முதற்கட்டமாக அரசியல் பகை காரணமாகவே இந்த கொலை நடந்திருப்பது தெரியவந்துள்ளது. கார் மற்றும் பைக்கில் வந்த நபர்கள் திட்டமிட்டு இந்த கொலையை செய்துள்ளனர். காரின் கண்ணாடியில் உள்ள குண்டு துளைத்த அடையாளங்கள் கொலையாளிகள் அருகில் இருந்து சுட்டதை உறுதி செய்கின்றன. இதில் கூலிப்படையினருக்கு தொடர்பு இருக்கும் என சந்தேகிக்கப்படுகிறது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. பல்வேறு தனிப்படைகள் அமைத்து மாநிலம் முழுவதும் தேடுதல் வேட்டை நடத்தி துப்பு துலக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றனர். சந்திரநாத் ராத் கொல்லப்பட்ட அடுத்த சில மணி நேரத்தில் வடக்கு 24 பர்னகாஸ் மாவட்டத்தின் பனிஹாட்டியில் குண்டுவெடிப்பு நடந்தது. நின்று பேசிக் கொண்டிருந்த பாரதிய ஜனதாவினர் மீது மர்ம நபர்கள் நாட்டு வெடிகுண்டுகளை வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். படுகாயமடைந்த பாரதிய ஜனதாவினர் 5 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சந்திரநாத் ராத் கொலையில் மம்தாவின் உறவினரும் எம்பியுமான அபிஷேக் பானர்ஜிக்கு தொடர்பு இருப்பதாக பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியுள்ளது. பாரதிய ஜனதா தலைவரும் முன்னாள் எம்பியுமான அர்ஜுன் சிங் கூறுகையில், இந்த கொலையை திரிணாமுல் காங்கிரஸ் நிகழ்த்தியுள்ளது. அக்கட்சியின் பொதுச் செயலர் அபிஷேக் பானர்ஜி திட்டமிட்டு இந்த கொலையை நிகழ்த்தியுள்ளார். ஆட்சியில் இல்லாவிட்டாலும் எந்த எல்லைக்கும் சென்று தாக்குதல் நடத்த அவர்கள் தயாராக உள்ளனர் என்றார். திட்டமிட்டு இந்த அரசியல் கொலை அரங்கேற்றப்பட்டுள்ளது. இது மேற்கு வங்கத்தில் உள்ள பாரதிய ஜனதாவினர் மீதான தாக்குதலா அல்லது இன்னும் ஓரிரு நாட்களில் இங்கு வரவுள்ள பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிரான தாக்குதலா என தெரியவில்லை. கவர்னர் ரவியை சந்தித்து முறையிட உள்ளோம். நாங்கள் பொறுமையாக இருப்பதாக தவறாக எடை போட வேண்டாம் என மேற்குவங்க பாரதிய ஜனதா தலைவர் சமிக் பட்டாச்சாரியா கூறியுள்ளார்.